பாலடைந்த கிணற்று கொலை தொடர்பில் கைதானவர்களின் பகீர் வாக்குமூலங்கள். இப்படியும் மனிதர்களா? ஈரான் போர்க்கப்பலை கொழும்பில் தேடிய அமெரிக்க முக்கிய புள்ளிக்கு காத்திருந்த அதிர்ச்சி. கப்பலில் ஏற வேண்டும் என்று கேட்டதால் அதிர்ச்சி. கொழும்பை உலுக்கிய தம்பதியின் சடலங்கள். அயல் வீட்டினர் அரங்கேற்றிய சம்பவம். காட்டிக் கொடுத்த தங்கத்தோடு. நேற்றைய விடுமுறை நாளில் வகுப்பெடுத்த 2 ஆசிரியர்களுக்கு கடும் எச்சரிக்கை. தமிழர் பகுதியொன்றில் பெருமளவு எரிபொருள் மீட்பு. சிக்கிய குற்றவாளிகளுக்கு ஏற்பட்ட இழப்பு. ஈரானின் ஐரிஸ் பிரசர் தொடர்பில் நாடாளுமன்றில் வெளியிடப்பட்ட தகவல். மர்மமாக நகர மறுக்கும் ராஜதந்திரம் என்ன? ஹோர்முஸ் நீரிணை பதற்றம். இலங்கையில் குவிக்கப்படும் சொகுசு கார்கள். நாட்டுக்குள் வரும் பல கப்பல்கள். கடத்தல்காரர்களிடமிருந்து தப்பி 11 மைல்கள் நடந்து வீடு திரும்பிய நாய்கள். காயமடைந்த நண்பனை பாதுகாத்து அழைத்து சென்ற நிகழ்ச்சி. அமெரிக்காவின் பயங்கர F-18 ரக விமானத்தை சுட்டு வீழ்த்திய ஈரான். மட்டக்களப்பில் பெண்களை ஏமாற்றி கடத்தி கொலை செய்தமை தொடர்பில் கைதான சந்தேக நபர்களிடமிருந்து மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி சந்தேக நபர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் அனைத்தும் மாதாந்த தவணை கட்டண அடிப்படையில் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. அந்த வாகனங்களை கொள்வனவு செய்வதற்கான முற்பணத்தை திருடப்பட்ட நகைகளை விற்பனை செய்து செலுத்தியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். சுமார் 19 பவுன் தங்க நகைகளை சந்தேக நபர்கள் திருடியுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அதனை சுமார் 50 லட்சம் ரூபாய்க்கு அவர்கள் விற்பனை செய்துள்ளனர். முதல் கட்டமாக நகைகளை அடகு வைத்து பின்னர் அவற்றை மீட்டு விற்பனை செய்துள்ளதாகவும் சந்தேக நபர்கள் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். அதன் அடிப்படையில் நகையக உரிமையாளர்கள் 2 பேரும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் குறிப்பிட்டனர். முன்னதாக கொக்கட்டிச்சோலை நெல்லிக்காடு வயல் பகுதியில் பாலடைந்த கிணறு ஒன்றிலிருந்து உயிருடன் யுவதியொருவர் மீட்கப்பட்டதை தொடர்ந்து பல மர்மங்கள் வெளிக்கொண்டு வரப்பட்டன. குறித்த கிணற்றிலிருந்து உருக்குலைந்த நிலையில் பெண்ணொருவரின் உடலம் மீட்கப்பட்டது. இந்த சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதோடு பல குற்றச்செயல்களும் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த நிலையில் கைது செய்யப்பட்டவர்களில் 3 பிரதான சந்தேக நபர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். ஏனைய 2 நகையக உரிமையாளர்களும் எதிர்வரும் 27ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த குற்றச்செயல்கள் தொடர்பில் கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபரின் பணிப்புரைக்கமைய கிழக்கு மாகாண விசேட குற்ற விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரி டி மேனன் தலைமையிலான குழுவினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அமெரிக்க போர் விமானங்கள் இலங்கையில் தரையிறங்குவதற்கு விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கையை தன்னுடைய அரசு நிராகரித்து விட்டதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்த விடயம் பெரும் பேசுபொருளாகியுள்ளது. இந்நிலையில் அண்மையில் அமெரிக்காவின் ராஜதந்திரிகள் வந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் மரிக்கார் சபையில் கேள்வி எழுப்பினார். இந்நிலையில் அவரின் கவனம் முழுவதும் கொழும்பு துறைமுகத்தை சுற்றி வந்ததாக இருந்தது என இராணுவ ஆய்வாளர் ஆருஸ் தெரிவித்தார். கொழும்பு துறைமுகத்தில் நடந்து பார்த்துள்ளார் என்றும் ஒரு கப்பலில் ஏறி பார்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தற்பொழுது உலகில் இடம்பெறும் அசாதாரண நிலை தொடர்ந்து காணப்படுமாயின் உலக நாடுகளுடன் சேர்ந்து இலங்கையின் நிலைமைகளையும் மோசமடையும் என்றும் தெரிவித்தார். குறித்த கருத்துக்களை அவர் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்தார். கொரோனா தொற்று பரவல் காலத்தில் கொழும்பு கேன்பாஸ் பகுதியில் மர்மமான முறையில் காணாமல் போனதாக கருதப்பட்ட தம்பதியினர் 6 வருடங்களின் பின்னர் படுகொலை செய்யப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டதோடு அவர்களின் சடலங்கள் தற்போது தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 2020ஆம் ஆண்டு கேன்பாஸ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெள்ளம்பிட்டிய கம்பிக்கொருவத்த பகுதியில் வசித்து வந்த 62 வயதுடைய தம்பதியினர் திடீரென்று காணாமல் போயிருந்தனர். இது தொடர்பில் உறவினர்கள் ஆரம்பத்தில் கேன்பாஸ் போலீசில் முறைப்பாடு செய்த போதிலும் நீண்ட காலமாய் எவ்வித தடயங்களும் கிடைக்காத நிலையில் விசாரணைகள் முடக்கப்பட்டிருந்தன. அதிருப்தி அடைந்த உறவினர்கள் இது தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்திலும் முறைப்பாடொன்றை செய்திருந்தனர். இந்நிலையில் காணாமல் போயிருந்த பெண்ணின் சகோதரி ஒருவர் தன்னுடைய சகோதரிக்கு சொந்தமான தங்கத்தோடு போன்ற ஒரு தோட்டை அண்டை வீட்டு பெண் அணிந்திருப்பதை தற்செயலாக கண்டுபிடித்தார். இது குறித்து எழுந்த பலத்த சந்தேகத்தை அடுத்து கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் வழங்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் தீவிர விசாரணைகள் தொடங்கப்பட்டன. பல மணி நேர விசாரணையின் பின் அண்டை வீட்டைச் சேர்ந்த 46 வயதுடைய நபர் மற்றும் அவரின் 48 வயதுடைய மனைவி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். குறித்த சந்தேக நபர் ஒரு கடும் போதைப்பொருள் பாவனையாளர் என்றும் அக்கம் பக்கத்தினருடன் அடிக்கடி தகராறில் ஈடுபடுவர் என்றும் போலீசார் தெரிவித்தனர்.
கைது செய்யப்பட்டு சந்தேக நபர்கள் வழங்கிய அதிர்ச்சியூட்டும் வாக்குமூலத்தின்படி இரு தரப்பினருக்கும் இடையில் நிலவி வந்த தொடர்ச்சியான வாக்குவாதங்கள் மற்றும் தகராறுகள் காரணமாகவே இந்த இரட்டை கொலை இடம்பெற்றதாக தெரிய வருகிறது. கடந்த 2020ஆம் ஆண்டு தம்பதியினரை தங்களின் வீட்டுக்கு பின்புறமாக அழைத்துச் சென்று கூர்மையான ஆயுதங்களால் கழுத்தை வெட்டியும் தலையை துண்டித்தும் கொடூரமான முறையில் கொலை செய்துள்ளனர். பின்னர் சடலங்களை கண்டுபிடிக்க முடியாதபடி வீட்டிற்கு பின்புறமாக உள்ள ஒரு பள்ளத்தில் புதைத்து மறைத்தமையால் கடந்த 6 ஆண்டுகளாக இந்த மர்மம் நீடித்து வந்துள்ளது. அளுத்கடை நீதவான் நீதிமன்ற இலக்கம் 4 நீதவானின் உத்தரவுக்கு அமைய சம்பவ இடத்துக்கு இன்று சந்தேக நபர்கள் அழைத்து வரப்பட்டு விசாரணை மற்றும் ஆய்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. சிறப்பு தடயவியல் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் தடயவியல் மருத்துவ அதிகாரியின் முன்னிலையில் தற்போது அந்த இடத்தில் சடலங்களை தோண்டி எடுக்கும் பணிகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளன. 6 வருடங்களாக மறைக்கப்பட்ட இந்த கொடூர கொலை சம்பவம் கொழும்பு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டில் எரிபொருள் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களை கருத்தில் கொண்டு வாரத்தின் ஒவ்வொரு புதன்கிழமைகளிலும் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கி மேலதிக வகுப்புகளை நடத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்றைய தினம் ஹட்டனின் கிஜிராரபுர பகுதியில் குறைந்தபட்ச வசதிகளை கொண்ட ஒரு இடத்தில் ஹட்டனில் இயங்கும் தமிழ் பாடசாலை ஒன்றின் 2 ஆசிரியர்கள் வகுப்புகளை நடத்தி வருவதாக அந்த பகுதி மக்கள் ஹட்டன் போலீசாருக்கு தகவல் வழங்கியிருந்தனர். வவுனியா தாண்டி குளத்தில் அமைந்துள்ள வாகன திருத்தும் நிலையத்தில் பெருமளவான எரிபொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. வாகனம் திருத்தும் நிலையத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் பெருமளவான எரிபொருட்களை விசேட அதிரடி படையினர் கைப்பற்றியுள்ளனர். இந்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றது. இதன்போது சூப்பர் டீசல் 900 லிட்டர், டீசல் 600 லிட்டர் மற்றும் பெட்ரோல் 400 லிட்டர் என்பன கைப்பற்றப்பட்டன. சம்பவத்துடன் தொடர்புடைய ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். ஈரானுக்கு சொந்தமான ஐரிஸ் பிரசர் கப்பலை இன்னும் திருகோணமலை துறைமுகத்துக்கு கொண்டு செல்ல முடியவில்லை என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதகேர தெரிவித்தார். நேற்று பாராளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அந்த கப்பல் கொழும்பிலிருந்து சுமார் 9.5 கடல் மைல் தொலைவில் நங்கூரமிடப்பட்டதாக தெரிவித்தார். ஈரானுக்கு சொந்தமான கப்பல் கொழும்புக்கு அருகில் 9.5 கடல் மைல் தொலைவில் உள்ளது. நாம் அதை திருகோணமலை துறைமுகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் அதன் இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அதை கொண்டு செல்ல முடியாத நிலை காணப்படுகிறது. இதற்காக தேவையான தொழில்நுட்ப உதவியை தனியார் நிறுவனம் ஒன்றிடமிருந்து பெற்றுக்கொண்டோம். அந்த திருத்தப்படையின் பின்னர் கப்பலை திருகோணமலை துறைமுகத்துக்கு கொண்டு சென்று தடுத்து வைக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். மத்திய கிழக்கில் நிலவுகின்ற பதற்றம் காரணமாக உலகளாவிய கப்பல் போக்குவரத்து கடுமையாக பாதிப்படைந்துள்ளது. இதன் விளைவாக சொகுசு கார்கள் உள்ளிட்ட பல வாகனங்கள் கப்பலில் இருந்து இறக்கப்பட்டு இலங்கையில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்பொழுது மத்திய கிழக்கு வாடிக்கையாளர்களுக்காக அனுப்பப்பட்ட லம்போர்கினி, ரோல்ஸ் ராய்ஸ், ஃபெராரி உள்ளிட்ட 50 பயன்படுத்தப்பட்ட கார்கள் துபாயை அடைய முடியாமல் இலங்கை மற்றும் சீனாவில் இறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 500க்கும் மேற்பட்ட பயன்படுத்தப்பட்ட கார்கள் கொண்ட மற்றொரு சரக்கு கப்பலும் துபாய்க்கு செல்ல முடியாத காரணத்தால் அதில் இருந்த வாகனங்கள் அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் தரையிறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சீனாவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள ஜான்சூன் நெடுஞ்சாலையில் 7 வளர்ப்பு நாய்கள் மிகவும் திட்டமிட்ட முறையில் ஒரு இராணுவ அணிவகுப்பைப் போல ஒன்றாக சென்ற காட்சி வாகன ஓட்டிகளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த 7 நாய்களும் ஒரே கிராமத்தைச் சேர்ந்தவை என்று தெரிவிக்கப்படுகிறது. இவை மர்ம நபர்களால் இறைச்சிக்காக கடத்தி செல்லப்பட்ட நிலையில் அங்கிருந்து சாதுரியமாக தப்பித்து நெடுஞ்சாலை மற்றும் பரந்த வயல்வெளிகள் வழியாக தமது வீட்டை நோக்கி பயணிக்க தொடங்கின. மார்ச் 16ஆம் தேதி லூ என்பவரால் எடுக்கப்பட்ட காணொளியில் இந்த நாய்கள் எவ்வித குழப்பமின்றி மிகவும் ஒருங்கிணைந்த முறையில் செல்வதை காண முடிகிறது. பயணத்தின் பொழுது ஒரு ஏர்மன் ஷெப்பர்ட் நாய் காயமடைந்திருந்தது. மற்ற நாய்கள் அதை தமக்கிடையே நடுவில் வைத்து பாதுகாப்புடன் அடைத்துச் சென்ற விதம் காண்போரை நெகிழச் செய்துள்ளது. மக்கள் அவர்களுக்கு வழிகாட்ட முயன்ற போதும் எதற்கு மஞ்சாமல் தமது இலக்கை நோக்கி அவை உறுதியாக முன்னேறின. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகளுடனான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஒரு அமெரிக்க F-18 ரக போர் விமானத்தை வெற்றிகரமாக தாக்கியுள்ளதாக ஈரான் கூறியுள்ளது. மேலும் நடுவானில் பாலிஸ்டிக் ஏவுகணை போன்ற ஒன்றால் தாக்கப்பட்ட பிற்பாடு ஒரு போர் விமானம் உயரத்தை இழப்பதை காட்டுவதாக கூறப்படும் காணொளி ஒன்றையும் ஈரான் வெளியிட்டுள்ளது.
ஈரானின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் பதிவில் அந்த காணொலியை பதிவிட்டு, ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை ஒரு அமெரிக்க F-18 ரக போர் விமானத்தை வெற்றிகரமாக தாக்கியுள்ளதாக அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலடைந்த கிணற்று கொலை தொடர்பில் கைதானவர்களின் பகீர் வாக்குமூலங்கள். இப்படியும் மனிதர்களா? ஈரான் போர்க்கப்பலை கொழும்பில் தேடிய அமெரிக்க முக்கிய புள்ளிக்கு காத்திருந்த அதிர்ச்சி. கப்பலில் ஏற வேண்டும் என்று கேட்டதால் அதிர்ச்சி. கொழும்பை உலுக்கிய தம்பதியின் சடலங்கள். அயல் வீட்டினர் அரங்கேற்றிய சம்பவம். காட்டிக் கொடுத்த தங்கத்தோடு. நேற்றைய விடுமுறை நாளில் வகுப்பெடுத்த 2 ஆசிரியர்களுக்கு கடும் எச்சரிக்கை. தமிழர் பகுதியொன்றில் பெருமளவு எரிபொருள் மீட்பு. சிக்கிய குற்றவாளிகளுக்கு ஏற்பட்ட இழப்பு. ஈரானின் ஐரிஸ் பிரசர் தொடர்பில் நாடாளுமன்றில் வெளியிடப்பட்ட தகவல். மர்மமாக நகர மறுக்கும் ராஜதந்திரம் என்ன? ஹோர்முஸ் நீரிணை பதற்றம். இலங்கையில் குவிக்கப்படும் சொகுசு கார்கள். நாட்டுக்குள் வரும் பல கப்பல்கள். கடத்தல்காரர்களிடமிருந்து தப்பி 11 மைல்கள் நடந்து வீடு திரும்பிய நாய்கள். காயமடைந்த நண்பனை பாதுகாத்து அழைத்து சென்ற நிகழ்ச்சி. அமெரிக்காவின் பயங்கர F-18 ரக விமானத்தை சுட்டு வீழ்த்திய ஈரான்.